அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 2 பைக் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை பொதுமக்களும் போலீசாரும் துரத்தி பிடித்துள்ளனர். மேலும் அந்த காரில் சோதனை மேற்கொண்டதில் 266 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாமக்கல் குமாரபாளையம் அருகே 2 சக்கர வாகனத்தின் மீது விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை பொதுமக்களும் போலீசாரும் துடைத்து பிடித்து சோதனை செய்ததில் 266 கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள கட்டேரி பிரிவு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியைச் சேர்ந்த தனியார் ஏற்றுமதி நிறுவன ஊழியர் குணசேகர் என்பவர் தனது 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சேலத்திலிருந்து கோவை நோக்கி வந்த கார் என்பது குணா வந்த 2 இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதையடுத்து சாலையில் சென்று கொண்டிருந்த கோகுலக்கண்ணன் என்பவர் அதனை பார்த்து காரை துரத்தியதில் காரின் ஓட்டுநர் பாதை தெரியாமல் குமாரபாளையம் நகருக்குள் காரை ஓட்டி சென்றார். இது குறித்து தகவல் அறிந்த குமாரபாளையம் போலீசாரும் காரை விரட்டி செல்லும் போதுதான் அங்கு திடீரென காரை நிறுத்திவிட்டு இளைஞர்கள் காரில் இருந்து தப்பிக்க சென்றனர். அப்போது திடீரென இளைஞர்களை மடக்கி பிடித்த பொதுமக்கள் காரில் சோதனையிட்ட பொழுதுதான் தெரிந்தது 266 கிலோ மதிப்பிலான தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காரையும் இளைஞர்களையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு விசாரணையின் பொழுதுதான் சேலத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு குட்கா கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து இளைஞரை கைது செய்த போலீசார் தற்போது குமாரபாளையம் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து காரில் பான் மசாலாவை கடத்தி சென்ற இளைஞர்களால் அப்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.